ஒரு சிறிய கிராமத்தில் அஹ்மத் என்ற நல்ல மனம் கொண்ட சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் பாடசாலைக்கு போகும் முன் தொழுதுவிட்டுத்தான் வெளியே போவான். அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்க்கிறான், நாம் எப்போதும் உண்மையாகவும் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அவன் அம்மா எப்போதும் கூறுவார். ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் வழியில் அஹ்மத் ஒரு சிறிய பணப்பையை கண்டான். அதை திறந்து பார்த்தான். அதில் நிறைய பணமும் ஒரு அடையாள அட்டையும் இருந்தது. அவன் மனதில் ஒரு சிறிய எண்ணம் தோன்றியது, இந்த பணத்தால் நான் புதிய பொம்மை வாங்கலாம் என்று. ஆனால் உடனே அவனுக்கு நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் நினைவுக்கு வந்தது, நேர்மை மனிதனை நன்மைக்கு வழிநடத்தும். அஹ்மத் உடனே அந்த அடையாள அட்டையில் இருந்த முகவரியை பார்த்து அந்த வீட்டிற்கு சென்றான். கதவை திறந்த வயதான தாத்தா மிகவும் கவலையுடன் இருந்தார். அஹ்மத் பணப்பையை கொடுத்தவுடன் தாத்தாவின் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. மகனே, நான் என் மருந்து வாங்க இந்த பணத்தை வைத்திருந்தேன், அல்லாஹ் உன்னை ஆசீர்வதிப்பானாக என்று கூறி துவா செய்தார். அஹ்மத் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. உண்மையும் நேர்மையும் தான் உண்மையான செல்வம் என்று அவன் புரிந்து கொண்டான். வீட்டிற்கு திரும்பி சென்றதும் நடந்ததை அம்மாவிடம் கூறினான். அம்மா மகிழ்ச்சியுடன் அவனை அணைத்து கொண்டு, நீ அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்த குழந்தை என்றார். அந்த நாள் முதல் அஹ்மத் கிராமத்தில் எல்லோருக்கும் ஒரு நல்ல முன்னுதாரணமாக மாறினான். கருத்து: குழந்தைகளே, நாம் எப்போதும் உண்மையாகவும் நல்லவர்களாகவும் நடந்தால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான்.